ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழ்வான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் ஒரே பீடத்தில் 5 விநாயகர் சேர்ந்து காட்சி தருகிறார்கள். இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/2/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 10வது நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம், மதுரை கூடல் அழகர் ஆண்டாள் திருக்கோலம், திருச்செந்தூர் முருகன், சிங்கக்கேடைய சப்ரபவனி, திரு கோஷ்டியூர் சௌரிய நாராயணர் விழா தொடக்கம், சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பஞ்சமி மதியம் 12:17 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி, மாலை 6:55 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கால சர்ப்ப தோஷம் நீங்க. ஒருவரது ஜாதகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தார் அந்த ஜாதகம் கால சர்ப்ப தோஷம் ஆகும். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் கால சர்ப்ப தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் காரிய தடைகளும் திருமண தடையும் புத்திர தோஷமும் ஏற்படும். கால சர்ப்ப தோஷம் ராகு தசையில் உள்ளவர்கள், கேது தசை நடப்பவர்கள், லக்னத்திற்கு 2 ராகு அல்லது கேது, லக்னத்திற்கு 8 கேது அல்லது ராகு உள்ளவர்கள் சர்ப்பதோஷ பரிகாரம் செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் நன்மைகளை அடையலாம். இந்த தோஷத்திற்கு எளிய செலவில் பரிகாரம் செய்ய தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் என்ற ஊரில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிறப்பு மிக்க பிள்ளை வேறு வழங்கும் நாகநாத சிவன் கோயில் உள்ளது. இந்த தலத்திலே சர்வதோஷ பரிகார தலமாக இந்த சிவனுடைய கோயில் நடப்பில் இருக்கிறது. இந்த திருத்தலத்திற்கு
ஒரு சனி அன்று சென்று அங்குள்ள குளத்தில் நீராட வேண்டும். நீராடிய பிறகு ஈர உடைகளை கால் வழியாக கழற்றி அங்கேயே போட வேண்டும். தலைக்கு மேல் ஈர ஆடைகளை கொண்டு வரக்கூடாது. அதன் பிறகு இந்த கோயிலில் காட்சி தரும் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து பரிகாரம் தோஷம் நீக்கி நன்மை அடையலாம். சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள் ராகு காலத்தில் செல்ல வேண்டும். புதுக்கோட்டையில் இருந்து நமன சமுதிரம் வழியாக பொன் அமராவதி செல்லும் வழியில் 10வது கிலோமீட்டர் இந்த பேரையூர் உள்ளது. இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை ஒரு சனி அன்று சென்று நீங்கள் முறையாக அந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிட்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாளைய தினம் பிறரிடம் ஏமாறும் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5வது பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தானங்களின் கிரக இணைவுகளையும் அதனுடைய நுணுக்கமான அந்த பலாபலன்களையும் நாம் பெற்றுக்கொண்டே வருகின்றோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். சர்ப்பதோஷம், கோதோஷம் என்று சொல்லப்பட்ட பசு தோஷம், தெய்வ தோஷம், ஸ்திரீ தோஷம், மாதூர் பிதூர் தோஷம். இந்த தோஷம் ஏற்பட்டால் புத்திர பாக்கிய தடை ஏற்படும். பரிகாரம், ராமேஸ்வரம் சென்று தீர்த்தம் ஆட வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். காளஹஸ்தி சென்று பச்சை கற்பூர அபிஷேகம் செய்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். புத்திர தோஷம் உள்ள கிரக இணைவுகள் என்ன? புத்திர ஸ்தானம் பாதிக்கப்பட்டு புத்திர ஸ்தானாதிபதி எந்த கிரகத்துடன் கூடி நிற்கின்றாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தோஷத்தால் வந்துள்ளது என்று பொருள். குறையுடைய குழந்தை கடக ஜென்ம லக்கணமாய் அதில் சந்திரன் சொந்த வீட்டில் இருக்க அந்த சந்திரனை சனி நோக்க அல்லது செவ்வாய் பார்க்க அல்லது இருவரும் பார்க்க கை கால் துண்டம் போல் குள்ளனாய் பிறப்பு. ஜென்ம லக்கணம் மீனமாகி அதிலே சந்திரன் சனி கூடி நிற்க மற்றும் செவ்வாய் நிற்க அல்லது பார்க்க குழந்தை மூலமாக பிறப்பான். பூர்வ வினை பயன். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கஜகேசரி ராஜயோகம், 4 ராசிகளுக்கு பணமழை யோகம், இனி அனைத்திலும் வெற்றி. சந்திரனும் குருவும் இணைவதுதான் கஜகேசரி ராஜயோகம். இது ஜோதிடத்தில் மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதியிலே மிதுன ராசியிலே கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது. இது 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். சந்திரன் 2 நாட்களுக்கு ஒரு முறை ராசிகளை மாற்றுகிறது. பிப்ரவரி 26, 2026 அன்று சந்திரன் மிதுன ராசிக்கு இடம்பெயர்வார். மிதுனத்திலே சந்திரனும் குருவும் இணைவது கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்கும். இந்த சேர்க்கை 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வாழ்க்கையிலே நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும். ஒன்று ரிஷபம். முதலிலே ரிஷப ராசிக்கு கஜகேசரி ராஜயோகம் நல்ல பலன்களை தரும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். இது முன்னேற்றத்திற்கு, செல்வம் மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும். உங்கள் காதல் துணை திருமணத்தை விரும்பலாம். அடுத்தது மிதுனம். கஜகேசரி ராஜயோகம் மிதுன ராசியிலே உருவாகிறது. இந்த ராசியிலே பிறந்தவருக்கு இது மிகவும் நன்மை பயக்கும். மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு வளரும். நேர்மறையான சிந்தனையிலே உங்கள் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது கன்னி. கஜகேசரி ராஜயோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய வேலை தேடுபவர்கள் குறிப்பாக வெற்றியை பெறுவார்கள். தொழில் அதிபர்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை இறுதி செய்யலாம். அடுத்தது துலாம். கஜகேசரி ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எழுப்பும். ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருப்பதால் உங்கள் அனைத்து பணிகளும் நிறைவேறும். உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். செல்வம் பெருகும். நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வில் பொறுப்பேற்கலாம். இப்படிப்பட்ட
கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு பிறர் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், இப்பொழுது 12 ராசிகளுடைய பொது பலனை ஒவ்வொன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி, மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் மனக்கவலைகள் உண்டாகும், ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் யாவும் உயர்வடையும். மேடை பேச்சுகளில் கவனமுடன் செயல்படுவது உத்தமம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும். எல்லா முயற்சிகளும் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலைகள் உண்டாகும், அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் யாவும் உயர்வடையும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மேடை பேச்சுகளில் கவனமாக செயல்படுவது உத்தமம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடந்த காலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாய் பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாய் பழகுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடந்த காலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாய் பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களோடு நிதானமாக பழகுவது நல்லது. மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு வருகின்ற ஆபத்தை விலக்கிக் கொள்ள முடியும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் அளிக்கும். பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகும். மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தை செய்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அன்பு ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகி மறையும். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் எதிர்கால நலனை கருதி எந்த காரியத்தை செய்வதும் நன்மையை தரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதாரத்தில் சிறப்பான நிலை இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. தடைப்பட்ட காரியங்கள் தடபுடலாய் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும். அதை சிக்கனத்துடன் நீங்கள் செலவிட்டு பழக வேண்டும். கன்னியா ராசியை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களை விபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். கூடுதலாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த உதவி செய்யும். மகாலட்சுமியினுடைய காயத்ரியை சொல்லி வர அற்புதமான பலன்கள் கிட்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சிறப்பாய் அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்கள் நல்ல லாபமும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சிறப்பாய் அமையும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவரிடம் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும். வழக்குகள் பைசலாகும். தொழில் வியாபாரம் பிரச்சனையின்றி நடக்கும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவரும் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் பைசலாகும். தொழில் வியாபாரம் பிரச்சனையின்றி நடக்கும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் போட்டிகள் முன்னேற்றமற்ற நிலை போன்றவை யாவும் விலகி நல்ல மேன்மை உண்டாகும். லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்ப புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலையை திறமையாய் செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் போட்டிகள் முன்னேற்றமற்ற நிலை போன்றவை யாவும் விலகி நல்ல மேன்மை உண்டாகும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாய் செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். செய்கின்ற வேலையில் பொறுமையை கடைபிடித்து வெற்றி பெறலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடைய ஆதரவு சிறப்பாக அமையும். பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கும் காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூல பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6.
உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய முதலீடுகள் செய்யும் காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூல பலன்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே மன வருத்தங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல லாபம் அடைவீர்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள பாக்கிகள் யாவும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு நல்ல லாபத்தை அடைவீர்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள பாக்கிகள் யாவும் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் வாய்ப்புகள் தக்க சமயத்தில் அமைந்து அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். பொருட்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்புகள் மேலும் உங்களுடைய உயர்வுக்கு சாதகமாய் அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தக்க சமயத்தில் அமைந்து அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உடன் பணிபுரிபவர் ஒத்துழைப்புகள் மேலும் உங்களின் உயர்வுக்கு சாதகமாய் அமையும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை பக்தியும் மனசக்தியும் செய்கின்ற வேலையிலே சிறப்பு நிலையை எட்டி நீங்கள் வெற்றியை பறிக்கின்ற வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.